நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மகா இரக்கமும் அன்பும் கிருபையும் கருணையும் உள்ள தெய்வம். அவர் மாறாதவர். அவர் அற்புதங்களை செய்கிற தெய்வம். அவருடைய இரக்கத்திற்கு அளவே இல்லை, அன்பிற்கு முடிவே இல்லை. அவ்வளவு அன்புள்ள தெய்வம். இந்த தெய்வம் ஒரு மனிதன் எத்தனை தடவை பாவம் செய்தாலும் மன்னிப்பாரா? எத்தனை தடவை கடின இருதயம் கொண்டு பாவம் செய்தாலும் அவனை மன்னிப்பாரா? ஏன்னா இப்போ பல பேருக்கு பல கருத்துக்கள் இருக்கிறது. அவர் எத்தனை முறை பாவம் செய்தாலும், மன கடினம் கொண்டு எத்தனை முறை பாவம் செய்தாலும் மன்னிப்பார் அப்படிங்கிற கருத்து பல பேருக்கெல்லாம் இருக்கிறது. ஆனால் வேதம் தெளிவாய் சொல்கிறது பாருங்கள், தெய்வம் யாரை மன்னிப்பார், எப்படிப்பட்டவர்களை தெய்வம் மன்னிக்க தயார் உள்ளவராக இருக்கிறார். நீங்கள் வேதத்தில் பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு விபச்சாரம் செய்த ஸ்திரீயை பிடித்து கொண்டு வருகிறார்கள். ஆண்டவராகிய இயேசு முன்பாக வைத்து, போதகரே, இவள் விபச்சாரத்தில் கையுமையுமாய் பிடிக்கப்பட்டாள், இவளை நியாயம் தீர்க்க வேண்டும். மோசையை பிரமாணம் என்ன சொல்கிறது, அதன்படி இவளை நியாயம் தீர்க்க வேணும் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. வேதபாரகர், பரிசேயர், மக்கள் எல்லாரும் சேர்ந்து இவளை எடுத்து அவ்விடத்திலே கொண்டு வருகிறார்கள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சுற்றி பற்றினவர்களை எல்லாம் பார்த்து சொன்னார், உங்களில் பாவமில்லாதவன் முதலாவது இவள் மேல் கல்லெறியட்டும் என்று சொன்னார். உடனே அதிலே பாவமில்லாதவன், பாவம் செய்யாதவன் ஒருவரும் இல்லாத இருந்தபடினாலே எல்லாரும் மனதிலே குத்துண்டவர்களாய் போனார்கள். ஸோ அதனால் எல்லாரும் பாவம் செய்தாங்க. அதனால் ஒருவனாலும் அவளை நியாயம் தீர்க்க முடியவில்லை. அப்படி போனாங்க. ஆனால் தெய்வம் அவளை மன்னித்தார். பாவம் செய்யாத தெய்வம், பாவத்தை பாராத சுத்த கண்ணர் மனிதர்கள் எல்லாரும் அவளை கொண்டு போடும்படி எத்தனை பண்ணினார்கள். ஆனால் தெய்வமோ அவளை மன்னித்தார், அவளை பாவத்திலிருந்து விடுதலை ஆக்கினார். இப்போ என்ன கேள்வி அப்படின்னா, எதனால தெய்வம் அவளை மன்னித்தார்? அதாவது அவள் ஒரு பாவியான ஸ்திரீ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை முன்பு அறிந்ததில்லை. அவர் எப்படிப்பட்டவர் என்றும், அவர் பாவத்தை போக்கும் பரிகாரி என்றும் அவரை அறிந்ததில்லை. அவள் பாவம் செய்த பொழுது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிடத்தில் இரக்கம் பெற்றாள். தெய்வம் அவளை மன்னித்தார். அவளை பார்த்து ஒரு வார்த்தை சொன்னார், இனி பாவம் செய்யாதே என்று சொன்னார். அதே போல் அவள் பாவம் செய்யவே இல்லை. வேதத்திலே நீங்கள் பார்ப்பீர்களானால் அவளை பார்த்து, பாவம் செய்தவளை பார்த்து சொன்னார், இனி பாவம் செய்யாத. அதே போல் நீங்கள் வேதத்தில் பார்த்தீங்க அப்படின்னா, அவள் பாவம் செய்ததா இதற்கான ஆதாரங்கள் ஒன்றும் வேதத்தில் இல்லை. தெய்வம் அவளை மன்னித்தார். எதனால் மன்னிச்சார்னா, அவள் தெய்வத்தை அறியாதவளாக இருந்தாள், சத்தியத்தை அறியாதவளாக. ஆனால் இன்றோ பல பேர் சத்தியத்தை அறிந்தும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ரட்சிப்பை பெற்றும் மனம் கடினம் கொண்டவர்களாய் எத்தனை முறை பாவம் செய்தால் அவர் மன்னிச்சிருவார் அப்படின்னு சொல்கிறாங்க. உண்மையான தவறான கருத்து. ஏன் அப்படின்னா, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிடத்தில் இரக்கம் பெற்று நீதிமான் ஆனவர்கள் மறுபடியும் பாவம் செய்வீர்களே ஆனால், தெய்வம் கடின இருதயம் கொண்டு தேவாவியை பெற்றும் தேவாவி உள்ளிருந்து சொல்லுகிறார், நீங்கள் பாவம் செய்யக்கூடாது என்று சொன்ன பிறகும் கூட மறுபடியுமாய் கடினத்தோடு நீங்கள் பாவம் செய்வீர்களே ஆனால் அதற்கான தண்டனை தெய்வம் தராமல் இருக்க மாட்டார். அதற்கான சிக்ஷையை தருவார். ஏன் அப்படின்னா, நீங்கள் பரிசுத்தாவிக்கு விரோதமாய் பாவம் செய்கிறீர்கள். பரிசுத்தாவியானவர் உங்கள் உள்ளிருந்து சொல்லுகிறார், நீங்கள் பாவம் செய்யாது என்று உங்களை கண்டித்து உணர்த்துகிறார். அவருடைய பேச்சை உள்ளில் இருக்கிற ஆவியானவர், உங்களோடு இருக்கிற ஆவியானோட பேச்சிற்கு கீழ்ப்படியாமல் நீங்கள் மனகடினம் கொண்டு மறுபடியுமாய் நீங்கள் பாவம் செய்யும் பொழுதே உங்களை மன்னிப்பாரோ? ஏன் அவளை மன்னித்தாரு? அதில் இருந்த ஒருவன் நியாயப்பிரமாணத்தின் காலத்திலே எல்லாரும் பாவம் செய்தார்கள். இருந்தவர்கள் யாரும் நீதிமானாக இருக்கல. ஆனால் இப்பொழுதோ நீங்கள் நீதிமான்களாக இருக்கிறீர்கள். இப்போ அதனால அவங்க நீதிமான்களாக இல்லாதபடினாலே ஒருவரும் நியாயத்திற்கு தகுதி இல்லாதவர்களாக இருந்தார்கள். ஆனால் இப்பொழுதோ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாக இரக்கம் பெற்று நீதிமான்களாக இருக்கிறீர்கள். நீங்கள் மறுபடியும் பாவம் செய்துங்க அப்படின்னா தேவனாகிய கர்த்தர் ஒருபோதும் மன்னிக்க மாட்டார். பாவம் செய்கிறவன் அந்த பாவத்திற்கான தண்டனை அடைவார். வேதம் சொல்கிறது பாருங்கள், பாவம் தேவனில் நிலைத்திருக்கிற எவரும் பாவம் செய்யான்னு வேதம் சொல்கிறது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நிலைத்திருக்கிற ஒரு மனுஷனும் பாவம் செய்ய மாட்டான். பாவம் செய்யாமல் தேவனால் பிறந்த எவனும் பாவம் செய்யான்னு வேதம் சொல்கிறது. ஆகவே பாவம் செய்யாமல் வாழ முடியும். அப்போ எதனால் மன்னிச்சார் அப்படிங்கிறது, அப்போ அவளுக்கு சத்தியத்தாரி, அப்போ எல்லாரும் பாவம் செய்து மன்னிப்பார் அப்படிங்கிறது தவறானது. தயவாய் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் உபதேசத்தை தவறாய் புரிந்து கொண்டு
தவறாய் பிறந்து கொண்டு தவறான பாதைகளிலே செல்வீர்களே ஆனால் அது பயங்கரமான கிறிஸ்தவத்திற்கே ஒரு பெரிய ஒரு பிரச்சனையை கொண்டு வரும். ஆகவே நாம் பாவம் செய்யாமல் வாழ்வதிலே தேவன் பிரியமாயிருக்கிறார். பாவம் செய்யாமல் வாழ்வதற்காகத்தான் அவருடைய ஆவி உங்களுக்கு தந்திருக்கிறார். ஆகவே பாவம் செய்யாமல் வாழ்வோம். பாவம் செய்யாமல் வாழ்வதிலே தேவன் பிரியமாயிருப்பார். ஆமென்.